சார் முக்கிய அதிகாரிகள் வந்து எதிர்க்கட்சியை சந்திச்சிருக்காங்க. என்ன சார் நோக்கம்? என்ன சார் எதுக்காக சார் சந்திச்சாங்க? இன்னைக்கு ஜூனியர் விகடனில் ஒரு நியூஸ் வந்திருக்குது இதை பற்றி. ஜூனியர் விகடனில் ஒரு கவர் ஸ்டோரி, இருவர் தர்பார் சீரழியும் காவல்துறை அப்படின்ட்டு ஒரு கவர் ஸ்டோரி வந்திருக்கு. 2006 திமுக ஆட்சியிலேயும் இதே போலத்தான் ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவுக்கு செய்திகள் வரவிடாமல் அப்போது ஒரே ஒரு நபர் தான் இதையெல்லாம் கட்டுப்படுத்தினார். அந்த ஒரு நபர் யார் என்றால், இன்றைக்கி பல பேர் உருவாயிட்டாங்க. அன்றைக்கி இந்த ஒரே நபர் யார் என்றால் ஜாஃபர் சேட். அந்த ஜாஃபர் சேட்டுக்கு எதிராக, உளவுத்துறைக்கு எதிராக எந்த பத்திரிகையிலும் ஒரு வரி செய்தி வராது. இப்படியே போய்கொண்டிருந்தது. 2011 ஜனவரி என்று நினைவு, ஜூனியர் விகடனில் கவர் ஸ்டோரியில் ஜாஃபர் சேட்டு சூட்டோடு நடந்து போகிற ஒரு ஃபோட்டோவை போட்டு உளவுத்துறை என்று கவர் ஸ்டோரி வைத்திருந்தார்கள். ஜனவரி 2011 கவர் ஸ்டோரி வருது. 1 மார்ச் 2011 எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன், திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. படுதோல்வியாக இருந்துச்சு சார். 23 சீட்டுகள் சம்திங் தான், 28 நினைக்கிறேன், 27 தெரில. இன்னைக்கு கவர் ஸ்டோரி, இருவர் தர்பார் சீரழியும் காவல்துறை என்ற தலைப்பில் செந்தில்வேலன் மற்றும் டேவிட்சனின் படங்களை போட்டு கவர் ஸ்டோரி, வெறும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்டெலிஜென்ஸ் சீரழிந்ததற்கான காரணங்களை விளக்கும் வகையில் அந்த கவர் ஸ்டோரி வந்திருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சபரீசனை நான் கிட்டத்தட்ட 20-25 முறைக்கு மேலே நான் கடந்த ஆட்சி காலத்தில் சந்தித்திருக்கிறேன். போய் பார்த்துட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சபரீசன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நானும் இந்த மாதிரி சஜஷன்லாம் சொல்லுவேன். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டோம். அவரை கூப்பிட்டு விடுவார், வர சொல்லுங்கள் அவர் அப்படின்னு சொல்லிடுவார். போய் கூப்பிட்டு விட்டு இங்கே தான் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போவோம். நான் சரி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இனிமேல் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம இவங்ககிட்ட என்ன இது பண்ண போகிறோம். ஸோ இவர்கள் போட்ட முதல் போஸ்டிங்கு டேவிட்சனை உளவுத்துறையோட கூடுதல் டிஜிபியாக போட்டாங்க. தே ஆர் மேக்கிங் தியர் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. நான் இந்த தகவலை, சார் யூ மேட் அ ராங் சாய்ஸ்ன்றதை சொல்லலான்றதுக்காக திரு சபரீசன் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது அப்போ தான் தெரிய வருது. ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டாரில் மாப்பிள்ளை கான்டாக்ட் பண்ணுறது பல பேர் வருவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு டெலிகிராமில் டெக்ஸ்ட் போடுங்க, பார்த்தா கூப்பிட்ருவார் அப்படின்னு சொன்னாங்க. டெக்ஸ்ட் போட்டேன், பார்த்துட்டும் அவர் கூப்பிடல. சார் இந்த மாதிரி சங்கர் சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு, டேவிட்சனோட நியமனம் படி தான் நான் சொல்கிறது, May 21 எண்டு. அவர் கூப்பிடவில்லை, நானும் போயான்ட்டு விட்டுட்டேன். நான் என்ன உங்கள்கிட்ட வந்து டெண்டருக்கு அன்றைக்கி போகிறேன், கூப்பிட்டு வாங்க கவர்மெண்ட்டுக்கு நல்லது சொல்கிறதா தான் நான் கூப்பிட்டேன், கூப்பிடலாம் போயான்ட்டு நானும் கண்டுக்கலதுக்கப்புறம். அன்று இவர்கள் செய்த தவறு இன்றைக்கு வரை இவர்களை பிடித்து ஆட்டுகிறது. இன்றைக்கி ஜூனியர் விகடனில் கவர் ஸ்டோரியாக எழுதிட்டாங்க. இந்த டேவிட்சன், செந்தில்வேலன், யூசி எல்லாரும் சேர்ந்து 2 IAS 2 IPS அதிகாரிகள் தான் இந்த அரசு குட்டிச்சோர் ஆனதற்கு முழுமையான காரணம். டேவிட்சனோட பேட்ச்மேட்டு யூசி, செந்தில்வேலனோட பேட்ச்மேட்டு உமாநாத். இவரை அவர் காப்பாற்றுவார், அவரை இவர் காப்பாற்றுவார்கள். உளவுத்துறையோட அடிப்படை கட்டமைப்பையே சிதைத்து உளவுத்துறை என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை உளவுத்துறையில் பணியாற்றுபவர்களே மறந்து போகும் அளவுக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த துறையை நாசம் செய்து விட்டார்கள். திரு டேவிட்சன் அவர்களை ஒரு 1.5 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், 1.5 ஆண்டுகள் இருக்கும். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக திரு டேவிட்சன் அவர்களை, உளவுத்துறை தலைவராக இருந்த டேவிட்சனை மாற்றி தலைமையக ADGPயாக போட்டுவிட்டு அவருக்கு கீழ் பணியாற்றி கொண்டிருந்த செந்தில்வேலனை IG உளவுத்துறையாகவே அப்படியே பணியாற்ற விட்டுவிட்டார்கள். அவர் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் டேவிட்சன் ADGP ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும்போதே செந்தில்வேலன் அவர்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் கலந்தாலோசிப்பார். டேவிட்சன் அந்த பதவியிலேருந்து போனாலும் இதே வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார். இது அன்அஃபிஷியலாக நடந்துகிட்டு இருந்துச்சு. மாற்றணும் ஒரு ஆளுன்ட்டு முடிவாயிடுச்சுன்னா மாற்றி தூக்கி எங்கேயாவது மண்டபம் முகாமுக்கு போட்டு எங்கேயாவது போட்டு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் சட்டம் ஒழுங்குக்கு யார் அதிகாரின்னு போடும்போது இவர் செந்தில்வேலனே சொல்லி சார் அவர் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி கொண்டு வந்துக்கிட்டாங்க. இவங்க 4 பேரும், உதயச்சந்திரன், உமாநாத், செந்தில்வேலன், டேவிட்சன், இவங்க 4 பேரும் சேர்ந்து தான், இவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் தான் இந்த தினேஷ், மற்றவர்கள் எல்லாம், இவர்கள் 4 பேரும் சேர்ந்து தான் தமிழகத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க இந்த செந்தில்வேலனும் டேவிட்சனும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை குட்டிச்சவராங்க. ராமானுஜம், அலெக்சாண்டர், அதற்கு முன்பாக மோகன்தாஸ், இவர்களெல்லாம் உளவுத்துறையில் பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்வார்கள். அவர்களெல்லாம் வந்து ரொம்ப நமக்கெல்லாம் இல்லாத மூளை அவர்களுக்கு ஒன்றும் இருந்து விடவில்லை. அவர்கள் எப்படி உளவுத்துறையில் நிபுணர்களாகவும் ஜாம்பவான்களாகவும் விளங்கினார்கள் என்றால், பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் இருந்தே இந்த உளவுத்துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு வழிமுறை உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது என்னைக்கு வந்து சிப்பாய் கழகத்துக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியிலேருந்து பிரிட்டிஷ்
ராணியின் ஆளுகையின் கீழ் இந்தியா வந்ததோ அப்போவே மெட்ராஸ் பிரசிடென்சி முழுமையான பிரிட்டிஷ் அரசின் குடியாக மாறிவிட்டது. ஸோ இங்கிலாந்தில் என்ன மெத்தட்ஸ் வச்சுருந்தாங்களோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி உருவானது தான் இந்த தமிழக காவல்துறை, உளவுத்துறை. ஒரே ஒரு எஸ்எஸ்பி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து அவர் ஒருவர் தான். ஐஜி இன்டெலிஜென்ஸு, டிஜி இன்டெலிஜென்ஸ், ஐஜி இன்டெலிஜென்ஸ்னு இருப்பாங்க. எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் இருக்குதுன்னா, ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் கண்காணிப்பதற்கென்று ஒரு காவலர் இருப்பார். அந்த காவலரோட வேலை ஸ்டேஷனுக்கு எவன் வர்றான், என்ன கேஸ் இன்றைக்கி வருது, யாருக்கிட்ட இன்ஸ்பெக்டர் துட்டு வாங்குறாரு, இதை விசாரித்து சொல்ல வேண்டும். அந்த மாவட்டத்துக்கு எஸ்பி இருக்கிறாருன்னா இந்த கான்ஸ்டபிள் அந்த மாவட்ட எஸ்பியோட டிரைவர் கூட பழகணும். பழகி அவங்ககிட்டேருந்து தகவல் எடுத்து எஸ்பியை பார்க்குறதுக்கு நேற்று இவர் வந்தார், அந்த ஆள் பெரிய கான்ட்ராக்டரு, வரும்போது கையில் ஒரு சூட்கேஸை கொண்டு வந்தார் என்ற தகவலை எடுத்து அந்த தன்னோட எஸ்பியை பற்றி அவன் ரிப்போர்ட்டு போடணும். ஒரு மூத்த அதிகாரி ஒருவர் ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு இடத்துல பிள்ளையார் சிலை செஞ்சு கலவரம் ஏற்படுற மாதிரி ஒரு இடத்துல போய் வைக்கிறதுக்கு முடிவெடுத்து ஏற்பாடு பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு சரியான நேரத்தில் இதான் உளவுத்துறையோட வேலை. முன்னாடியே இதை தெரிஞ்சு அந்த பிள்ளையார் சிலையை வைப்பதை கடைசி நேரத்தில் தவிர்த்து மத கலவரத்தை தவிர்த்து விட்டார்கள். இதுதான் உளவுத்துறையோட வேலை. சொல்லிவிட்டு சார் அது நாங்கள் எப்போ அந்த பிள்ளையார் சிலையை வைக்கிறாங்கன்றது கண்டுபிடிச்சோம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை தெரில சார், சொல்லுங்கள் சார். பிள்ளையார் சிலையை செதுக்கிறதுக்கு கல் எடுக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டான் சார் எங்கள் கான்ஸ்டபிள். சார் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கல் இறங்குது சார், ஒரு சிற்பிக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறார் சார், அவர் இந்த கோயிலை பார்த்துக்கிறவர், கொஞ்சம் பஞ்சாயத்தான ஆள் சார், அவனுக்கு என்ன சிலை செதுக்கிற இடத்துல என்ன வேலைன்னு போய் விசாரித்தேன், ஒரு பிள்ளையார் சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான். ஸோ அப்புறம் பேசும்போது பிள்ளையார் சிலையை எங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு இவன் பேசின்னு இருக்கிறான். அது பாய்ங்க இருக்கிற ஏரியா சார், பெரிய பஞ்சாயத்து ஆகும் சார்னு சொன்ன உடனே சிலையோடு சேர்த்து அவனையும் தூக்குறாங்க. எந்த அளவுக்கு உளவுத்துறை, நமது உளவுத்துறை சிறப்பான ஒரு உளவுத்துறை என்றால், மத்திய உளவுத்துறை RAW, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ், இலங்கை உளவுத்துறை, அமெரிக்க உளவுத்துறை CIA, இவர்கள் யாருமே கண்டுபிடிக்காத போது ஈஸ்டர் தினத்தன்று தேவாலயத்தில் குண்டு வெடிக்கப் போகிறது என்பதை கண்டுபிடித்தது தமிழக உளவுத்துறை. ஒருத்தன் அமேசானில் பொருளை ஆர்டர் பண்ணி ஒரு சிலிண்டரில் பாம் செய்கிறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் எத்தனைக்கும் உளவுத்துறையோட கண்காணிப்பில் இருந்தவன். அவன் பாம் செய்கிறத யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு சிலிண்டரில் பாம் வெடிக்கிறான். அதை கண்டுபிடிச்சதோட சிலிண்டரில் செஞ்சது நல்ல வேலை அந்த ட்ரம்மு பாம்பு வெடிக்கலை, ஒழுங்காக கற்றுக்கல அவன். அதை சிலிண்டர் வெடிப்பு என்று 2 நாட்கள் உருட்டி கொண்டிருந்தார்கள் அதை மறைப்பதற்கு. அப்படிப்பட்ட உளவுத்துறை தான் இது. ஸோ அந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பையே கண்டுபிடிக்கும் அளவுக்கு நமது உளவுத்துறை மிக மிக சிறப்பாக செம்மையாக இருந்தது. இந்த பிரச்சனை நான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொன்னேன்னா, டேவிட்சனை இங்கே நியமித்தது திராவிட மாப்பிள்ளை சார். ஸோ டேவிட்சன் நமது லாயல்ட்டி திராவிட மாப்பிள்ளை சாருக்கு தான் இருக்க வேண்டும் என்று திராவிட மாப்பிள்ளை சார் நடத்தும் பேனா நிறுவனத்துக்குத்தான் டேவிட்சன் வேலை செய்து கொண்டிருந்தார். உளவுத்துறையே அதற்காகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார். டேவிட்சன் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே ஆசியம்மாள்னு ஒரு ஐஜின்னு நினைக்கிறேன், ஐஜி இருந்தாங்க. இவங்களுக்கு வேலை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறது. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால், கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் எத்தனை குடிநீர் குழாய்கள் போடப்பட்டுள்ளன, திராவிட மாடல் ஆட்சி வந்ததும் போடப்பட்ட குடிநீர் குழாய்களின் எண்ணிக்கை எத்தனை, தேர்தல் புள்ளி விவரம், பஞ்சாயத்து எலெக்ஷன் புள்ளி விவரம், இது போல புள்ளி விவரங்களை எடுக்கும் துறையாக தமிழக உளவுத்துறை மாறியது. அவங்களோட வேலை என்னன்றதை மறந்துட்டாங்க. ஆசியம்மாள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. செந்தில்வேலன் வந்த உடனே இதுதான் உளவுத்துறையோட வேலை போல இருக்குன்னு சொல்லிட்டு செய்ய தொடங்கி விட்டார். செந்தில்வேலனோட ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய உளவுத்துறையில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். மத்திய உளவுத்துறையில் பாஸ்போர்ட் அதிகாரியாக சென்னையில் FRO வேலை செய்தார். காத்மாண்டுவில் இந்திய தூதரகத்தில் வேலை செய்தார். உண்மையான உளவு பணியை செந்தில்வேலன் செய்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி டாக்டராக இருந்திருக்காரு சார். டாக்டர் அதுக்கு முடிச்சுட்டு தான் IPS ஆகிட்டார்ல. ஸோ உண்மையான உளவு வேலை என்ன என்பதை அவர் செய்ததே கிடையாது. இப்போதைய உளவுத்துறை செய்யும் வேலை எல்லாமே போஸ்ட்மார்ட்டம். சார் இன்னமும் அந்த கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருக்காங்களா சார், புலனாய்வு பண்ணி சொல்கிறது? அந்த உளவு சேகரிக்கிறது கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்களா, அந்த கான்ஸ்டபிள்ஸ் நேராக போய்ட்டு சார் உங்களை பற்றி ரிப்போர்ட் போடாமல் இருக்குது, என்ன கவனிங்க, அந்த வாங்குற மாமூல் அந்த அவன்கிட்ட வாங்கினீங்களே, அந்த நகையை திருடுனீங்கல்ல, அதில் எனக்கும் கொஞ்சம் கவனிச்சிருங்கன்ட்டு இப்படி உறவு போய்விடுது. முன்னாடிலாம் IS கான்ஸ்டபிள் வராங்க, SP கான்ஸ்டபிள் வராங்கன்னா பயப்படுவாங்க ஸ்டேஷனில். இப்போவே நம்ம ஏட்டையப்பா அவர் கொஞ்சம் கொடுத்துருப்பா, மாதம் மாமூல் அவருக்கு ஒரு கட்டிங்க கொடுத்துருப்பான்ற லெவலுக்கு போயிடுச்சு. அதையும் கண்காணிக்கிறதும் இந்த ISஓட வேலை தான். அவங்க தான் பண்ணணும். ISக்கு இப்போ மாமூலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ டேவிட் தேவாசீர்வாதமே சொல்கிறாரு, உளவுத்துறை தான் சரியில்லை, அவங்க சரியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த அஜித் விவகாரமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சார் நடந்திருக்காது. அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செந்தில்வேலன் தான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களும் தானே உளவுத்துறையில் இருந்தீங்க. உளவுத்துறை நீங்கள் இங்கே 1.5 வருஷம் இருந்தீங்கல்ல. அஜித் மேட்டரில் எங்கே நம்ம பேரை உருட்டிட போகிறாங்களோன்னு தப்பிக்கிறதுக்காக அவர் அதை சொன்னார்.
ஸோ இந்த ஒட்டு மொத்த ஸ்ட்ரக்சரையே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 4.5 வருடங்களில் தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள பங்களாதேஷிகளின் இத்தனை பேர் பங்களாதேஷிகளை நாங்கள் கண்டுபிடித்து நாடு கடத்தியிருக்கிறோம் என்று ஒரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? சட்டவிரோதமாக இவ்வளோ பேர் இங்கே தங்கியிருக்கிறார்கள், நாங்கள் அவங்களை கண்டுபிடிச்சோன்ட்டு ஒரு வேலை செய்திருக்கிறார்களா? அண்ட் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 30 வருஷமாக தேடப்பட்ட ஒரு குற்றவாளியை கைது செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர்னு நினைக்கிறேன் ஒருத்தர் கைது செய்தார். 98 கோவை குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்ட நபர்னு. அது மத்திய உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் பிடித்தது அந்த குற்றவாளி. இவர்கள் எதுவுமே செய்யவில்லை. ஸோ இவர்கள் தங்களது அடிப்படை வேலையை மறந்து விட்டார்கள். இது போக டேவிட்சன் மீது செய்யக்கூடிய ஒரு சுமத்தப்படக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்றால், இந்த உளவுத்துறையின் முதுகெலும்பாக செயல்படுபவை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய உளவு பிரிவு, டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸும் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் அது இயங்கும். தென் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உளவு பிரிவு பிரான்ச்சுகளை தன்னுடைய சாதிக்காரர்களான நாடார்கள் மற்றும் கிறிஸ்டியன் நாடார்களை வைத்து நிரப்பிவிட்டார். எப்படி போடுவாங்கன்னா, சவுத்துலலாம் இந்த நாடார் முக்குளத்தோர் சண்டை நடக்கும், நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் பிரச்சனை நடக்கும், நாடார் முக்குளத்தோர் தேவேந்திர குல வேளாளர்கள் பிரச்சனை நடக்கும். இந்த 3 சாதிகளையும் சாராத சமூகங்களை சேர்ந்தவங்களை தென் மாவட்டங்களில் உளவு பிரிவுக்கு போடுவாங்க. அப்போ தான் அவன் ஃபேராக கொடுப்பான் அப்படின்னு. இவர் முழுக்க அதுலேயும் ப்ரிஃபரன்ஸாக இந்து நாடாரை விட கிறிஸ்டியன் நாடாருக்கு கூடுதல் முக்கியத்துவம் என்று இது எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு உளவுத்துறையின் வேலை என்ன என்பதையே தமிழக உளவுத்துறை மறந்து விட்டது. மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் சாவு நடக்குது, 22 பேர் சாகிறான். தமிழகத்தில் 20 ஆண்டுகளாக இல்லாத வகையில் கள்ளச்சாராயம் முளைத்திருக்கிறது என்பதற்கே உளவுத்துறை தூக்கில் தொங்கி இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு திரும்பி ஒரு சாவு நடக்குது. அந்த சாவு நடந்த உடனே அந்த லோக்கல் கலெக்டரும் எம்எல்ஏவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, சார் இது வயிற்று வலியால் செத்தது, இது கள்ளச்சாராய சாவு கிடையாதுன்னு சொன்னோன்னா, அப்போதாவது உளவுத்துறை உடனடியாக அரசை அலர்ட் பண்ணி அறிக்கை போட்டிருந்தாங்கன்னா அந்த சாவுக்கு அதே கள்ளச்சாராயத்தை கொடுத்துட்டு 66 பேர் செத்துருக்க மாட்டோம். இதுதான் உளவுத்துறையோட லட்சணம். இது எல்லாமே உளவுத்துறை பார்க்கணும். அந்த மெடினாவில் ஏர் ஷோ நடக்குதுன்னா உளவுத்துறை ரூட்டை போட்டு கோஆர்டினேஷன் நடத்தி இது எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது. நடத்த முடியுமா, எவ்வளவு கூட்டம் வரும், இதெல்லாம் அசஸ் பண்ணுறது தான் உளவுத்துறையோட வேலை. முன்கூட்டியே கணிக்க வேண்டும். இந்த அலெக்சாண்டர், ராமானுஜம், ஈஸ்வரமூர்த்தி, சத்தியமூர்த்தி இவர்கள் எல்லாம் இந்த ஒரிஜினல் ஒர்க்கை மறக்கலை. அவனை விரட்டுவாங்க, கீழே இருக்கானோ, யோ என்னையா அந்த ஸ்டேஷனில் என்னையா நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஒன்றுமே நீ ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு அவன் போய் ஒவ்வொருத்தட்டியாக பேசி நல்ல தகவலை கொடுக்கணுன்ற அந்த ஆதங்கம் அவனுக்கு இருக்கணும். அவனை வெறுமனே நீங்கள் தண்ணி தெருவிளக்கு எத்தனை இருக்குது, தண்ணி கோலம் எத்தனை இருக்குது, இந்த வேலையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவன் நம்மளோட வேலை என்னன்றதே மறந்துட்டான். அதாவது சரியாக பண்ணுறாங்களா சார்? அதையும் சரியாக பண்ணாததுனால தான் திமுக இப்போ தோக்க போகுது. உளவுத்துறை சரியாக வேலை செய்திருந்தால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை காவலர், சார் இந்த வண்டியில் டிஎஸ்பியோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸில் 2 நம்பர் பிளேட் வச்சுருக்காங்கன்னு ரிப்போர்ட்டு போட்டாலே முடிஞ்சிச்சுல்ல. அது உங்கள் வேலை இல்லையா? ஐயா 2 நம்பர் பிளேட் வச்சுருக்காங்க, ஏன்னா உள்ளே போய் பார்த்தா அந்த கான்ஸ்டபிள் கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு அதை 2 நம்பர் பிளேட்டையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பின உடனே இங்கேருந்து என்கொயரி ஆர்டர் பண்ணி எதுக்கிட்ட அவங்களுக்கு 2 நம்பர் பிளேட்டுன்னு கேட்டிருக்கணும். சாயங்காலம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வண்டி, ஸ்பெஷல் டீம் வண்டி அங்கேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு, இந்த பையன் திருப்புவனத்துக்கு போய் இந்த அஜித்குமாரை தூக்குனவுடனே, ஐயா அது என்னன்னு தெரியல, எங்கேருந்து ஃபோன் வந்துச்சு தெரியல, என்னென்னா இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. செந்தில் வேலனுக்கு டேவிட்சன் சொல்லி தான் அந்த அஜித்குமாரை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது நன்றாக தெரியும். எஸ்பி மேலே ரிப்போர்ட் போடணும், கமிஷனர் மேலே ரிப்போர்ட் போடணும். ஜெயலலிதா தப்பித்ததற்கு காரணம், ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது டேவிட்சனை உளவுத்துறையின் ஐஜியாக போடுகிறார். கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சோடனே தூக்கி விட்டாங்க. அந்த அம்மா அவங்களை வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஜெயலலிதா முட்டு சந்து கூட்டு போயிருப்பார் டேவிட்சன். ஒரு மாசத்துல மாத்துறாங்க, ஜெயலலிதா மாத்துறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். ஏன் இவங்க ஒரிஜினல் ஒர்க்கு டேவிட்சன், செந்தில்வேலன் இந்த அதிகாரிகள் எல்லாம் மறந்து போனார்கள் என்றால், இவர்கள் இந்த பதவியை, செந்தில்வேலனும் சரி டேவிட்சனும் சரி, இந்த 2 பேருமே இந்த பதவியை தங்கள் நலனை பாதுகாப்பதற்காகவும் தங்களுக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்குவதற்காகவும் மட்டுமே இந்த இருவரும் இந்த பதவியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவங்க 2 பேரோட ஃபோக்கஸு தினேஷை கண்ட்ரோலில் வைக்கணும், முருகானந்தத்தை கண்ட்ரோலில் வைக்கணும், சிஎம் கிட்ட யாரும் நெருங்காதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே நம்ம பலமுறை பேசியிருக்கோம். சிஎம் டூர் போகிறாருன்னா செந்தில்வேலனுக்கு அங்கே போய் என்ன வேலை? சிஎம் அல்வா கடைக்கு போகிறாருன்னா இவரும் போய் பின்னாடி உட்காந்துட்டு, ஐயோ இன்னும் அழகாக அல்வா துண்டா இருப்பான்னு போய் பார்த்து ரசிக்கிறது இன்னும் உங்கள் வேலையாது. நீங்கள் இங்கே உட்காரணும், மாநிலத்தை கவனிக்கணும். சிஎம் ஊட்டிக்கு மனைவியோட ஊட்டிக்கு போகிறாருன்னா இவரும் கூட போய்கிறது, ஏர் ஷோவில் போய் பின்னாடி உட்காந்துக்கிறது. இதனால் இவங்களோட வேலை என்னன்றதே இந்த அதிகாரிகள் மறந்து விடுகிறார்கள். இவங்களோட கவனம் பூரா இதில் தான் இருக்குது. எவன் அரசுக்கு எதிராக பேசுகிறான் அவனை எப்படி காலி பண்ணுறது? நம்ம ஸ்கூலில் சார் லீடர் இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோன்னு வைங்களேன், அவங்களுக்கு மட்டும் தனி சலுகைகள் கிடைக்கும். அதை மாதிரி இவங்க ஜாலியாக லீடரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது.
அடிப்படையில் இதனாலெல்லாம் என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த மாநிலமும் அதன் மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த உளவுத்துறை யார் ஆட்சியில் இருந்தாலும் உளவுத்துறை வலுவாக இருந்தால் ஆட்சியை ஓட்டிடலாம். இங்கே அடிப்படையே ஆட்டம் கண்டிருக்கிறது. இப்போது உளவுத்துறை சரியாக செய்கிறாங்களான்னு கேட்டிங்களே, இப்போ உளவுத்துறைக்கு என்ன வேலைன்றதை சொல்லிடுறேன். யாருக்கு சீட்டு கொடுத்தா இந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கணும், ஒவ்வொரு இடத்திலும் உளவுத்துறை இதைத்தான் இப்போது ஆலோசனை செய்து கொண்டிருக்கு. இது பேனா நிறுவனத்தோட வேலையா சார்? நான் தான் பேனா நிறுவனத்துக்கு தான் தமிழக உளவுத்துறை வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு தான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு டேவிட்சன் பேனா நிறுவனத்திற்கு செய்ய தொடங்கிய வேலை இன்று வரை பேனா நிறுவனத்திற்கு தானே இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் தப்பாக மீடியாவில் நியூஸ் போகுதுன்னா அதை திசை திருப்புறதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு நல்ல சிஎம் இந்த மாதிரி தொடர் தவறுகள் நடக்குதுன்னா இதுக்கு உளவுத்துறை காரணன்றதை கண்டறிஞ்சு அவனை தூக்கணும்ல. இவருக்கு உளவுத்துறையோட வேலை இதுதான் என்பது கூட முதல்வருக்கு தெரியாது. அதுதான் சிக்கல். இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கூட இது இன்டெலிஜென்ஸ் வேலையான்றதே சிஎம்க்கு தெரியாது. வள்ளுவர் அழகா வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல் அப்படிங்கிறாரு. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். யாரை எந்த வேலைக்கு வைக்கிறதுன்றதே ஸ்டாலினுக்கு தெரியவே இல்லை. அண்டு குரல்லே உழவுன்ற அதிகாரத்தில் ஒருவன் சரியாக உழவு பார்க்குறானான்றதை அவனை உழவு பார்க்குறதுக்கு இன்னொருத்தரை வைக்கணுன்ட்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்கன்னா இதெல்லாம் அடிப்படை நிர்வாக கூறு. ஒருத்தனையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ உதாரணத்துக்கு தினேஷே நம்பிக்கிட்டு இருக்காரு. தினேஷ் திருடுறானா இல்லையான்றது நீங்கள் விசாரிச்சா தானே. நாமக்கல்ல 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறது தெரியும், கோட்டூர்புரத்தில் வீடு வாங்கியிருக்கிறதுல அப்போ தானே தெரியும். ஓஹோ அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியான்ட்டு அப்போ தான் நீங்கள் அவங்கள செக் பண்ண முடியும். அப்படி இருக்கிறவங்க தான் நீடித்து ஆட்சி செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டியது தான். இந்த ஜூனியருடன் ஸ்டோரியிலே கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுதலாக இதில் விகடனில் போட்டிருக்கிறது, செந்தில் வேலனும் டேவிட்சனும் சேர்ந்துக்கிட்டு எப்போதுமே இந்த நார்த் சவுத் டிவைடு தமிழ்நாட்டில் இருக்கும். வட இந்திய அதிகாரிகள் அவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க, இந்தி பேசக்கூடிய அதிகாரிகள் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, தமிழ் ஆஃபீஸர்ஸ் ஒரு குரூப்பாக இருக்காங்க. இது பெரிய அளவில் சண்டையாகாது. ஒரு அஃபினிட்டி இருக்கும். இவர் தமிழ்நாடு கொஞ்சம் நெருக்கமாக பேசிப்பாங்களே ஒழிய 2 பேரும் ஐபிஎஸ் அப்படி தான் பார்க்கணும். செந்தில் வேலனும் டேவிட்சனும் சேர்ந்து இந்த வட இந்திய அதிகாரிகளை வெட்டிகளாக பொழந்துட்டாங்கன்றாங்க. தமிழர் அல்லாத அதிகாரிகள் ஒரு புறம், தமிழ் அதிகாரிகள் ஒரு புறம். இவங்கெல்லாம் தமிழ் டீமுக்கு லீடர்ஸ். சங்கர் ஜிவால் நார்த் இந்தியாவுக்கு லீடரு. அதனால் அவரை எதுலேயுமே விளையாட்டில் சேர்த்துக்கிறது இல்லை. இதை பெரும் பிளவாக உருவாக்கி விட்டார்கள். அதே போல் முதல்வருக்கு எது தெரிய வேண்டும் எது தெரியக்கூடாது என முடிவெடுப்பதே இவர்கள் இருவரும் தான். யார்? டேவிட்சனும் செந்தில் வேலனும். காவலர்களின் பிரச்சனைகளை, குறைகளை, துறையில் நிலவும் சிக்கல்களை இருவருமே கண்டுகொள்வதில்லை. எஸ்பிக்களுக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளும் டேவிட்சன் வாராந்திர பரேடுகளில் எத்தனை எஸ்பிக்கள் காவலர்களின் குறைகளை கேட்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். காவல்துறைக்குள் இருக்கும் சகிப்புத்தன்மை முற்றிலும் வற்றிவிட்டது. காவலர்கள் உளவியல் ரீதியாக கடும் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் காவல்துறைக்குள் பொதுமக்கள் மீதான அத்துமீறல்கள் எல்லை கடந்து போகின்றன. என்னோட கிரீவன்ஸை நீ கேட்கணும், உனக்கு என்னப்பா குறை அப்படின்னு கேட்டு அதை சரி பண்ணாதான் அவன் மன அழுத்தம் இல்லாமல் வேலை செய்வான். நீ அவனுக்கு காது கொடுத்தே நீ கேட்காம போய் இதை செய்யான்னு சொன்னான்னா, அஜித்குமார் மாட்டி சித்தனானா கோவத்தை பூரா அவன் மேலே காட்டுவாங்க. இந்த ஆட்சிக்கு ஜூனியரோட இது முடிக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும் என்றால் அது காவல்துறையால் தான் இருக்கும். மேலும் முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக ஆட்சி அமைய வேண்டும் என 3 அதிகாரிகள் அவரை அவ்வப்போது சந்தித்து ஆலோசனை நடத்தியது உண்டு. அது போன்ற சந்திப்புகளும் ஆலோசனைகளும் இப்போதைய எதிர்க்கட்சியிடமும் நடக்க தொடங்கி இருக்கின்றன. திமுக ஆட்சி பறிபோக வேண்டும் என்ற எண்ணத்தை விட ஆட்டம் போடும் அதிகாரிகள் மீதான வெறுப்பு தான் சில உயர் அதிகாரிகளை எதிர்க்கட்சியை நோக்கி நகர்த்த தொடங்கி இருக்கிறது. அதுவும் டேவிட்சன் செந்தில்வேலன் மீதான விமர்சனங்கள் தான் காவல்துறைக்குள் ஓங்கி ஒலிக்கின்றன. அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க பண்ணுறது தான் தர்பார் என்ற பெரும் புகைச்சலை அதிகாரிகள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது. உள்துறைக்கு பொறுப்பான முதல்வர் உஷாராவாரா என்று இந்த கட்டுரை முடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறார். நேரலையில் அந்நியாரோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கார். அவர் எங்கே இதெல்லாம் உணர்றதுக்கு? அவர் உணர மாட்டார் என்பது தெரிந்து தான் இவர்களோட ஆட்டம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஜூனியரில் கவர் ஸ்டோரி வந்திருக்கே, இதை நான் எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். குறைஞ்சது முதல்வர் ஒருத்தன் 2 வருஷமாக கத்திக்கிட்டே இருக்கிறான்ப்பா, அவன் சொல்கிறதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கான்றதை விசாரிச்சிருந்தா அதை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அவருக்கு அது கூட தெரியலல்ல. ஃபஸ்ட்டு அதுவே அவர் காதுக்கு போகல இல்லையா? யூடியூப்பு பார்க்க மாட்டார், அரசியல் நியூஸு பார்க்க மாட்டார், பேப்பரு படிக்க மாட்டார். அவர் தான் மூவி ரிவ்யூவர் ஆகிட்டார்.
அண்ட் இந்த பத்திரிகையாளர்களோட நிகழ்ச்சியில் சந்திப்பில் கலைவாணரங்கத்தில் பேசும்போது சொன்னார், ஞாபகம் இருக்கா, 24 மணி நேரமும் நான் நியூஸை தான் பார்ப்பேன், நியூஸை பார்க்குற லட்சணம் தெரியுதா? அவர் தொலைக்காட்சிக்கு மட்டும் வேற எதுவும் நியூஸ் மட்டும் ஒளிபரப்புப்படுதா? கலைஞர் நியூஸ் பார்ப்பாருப்பா, அதில் என்னப்பா வரும்? சன் டிவி கூட பார்க்கலாம், அதுலேயும் ஒன்றும் வரதில்லை. குணா தானே இருக்காரு, அப்படி தானே இருக்கும். கலைஞர் நியூஸை விட ஒரு பீட் பண்ணணுன்ட்டு தீவிரமாக இருக்கிறது சன் நியூஸு. சன் நியூஸ் பார்த்தோன்னு வைங்க, நாடு சுபிக்ஷமாக இருக்குது, குறிப்பாக திமுக அரசில் எந்த தப்புமே இல்லை அப்படின்றத ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் அதான் ஓடிட்டே இருக்குன்னு வைங்களேன், அப்படி இப்படின்னு போகிறப்ப கூட அதை பார்த்தாருன்னா நாடு சுபிக்ஷமாக இருக்க உணர்வை தான் தரும். உண்மையிலே அதை மட்டும் பார்த்து தன்னை திருப்தி கொண்டு இருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுதான் நோக்கம். அதற்காகத்தான் அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சன் நியூஸில் இதை ஒளிபரப்புகிறார்கள் என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இல்லை சார், மக்கள் நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் சன் நியூஸ் பார்ப்பாங்க, அவங்க நெகட்டிவ் நியூஸை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். சன் டிவியோட நெகட்டிவ் நியூஸ் வேணுன்றவங்க போய் யூடியூப் சேனலில் பார்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சன் நியூஸில் இது வர்றதே சிஎம்ஐ பார்க்க வைக்கிறதுக்கு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் சார், நம்ம சேனலில் அதெல்லாம் கரெக்டாக வரும் சார் என்று அதை பார்த்த உடனே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது என்று நினைத்து கொள்கிறார். ஸோ ஜூனியர் விடனில் எப்படி ஜனவரி மாதம் 2011 கவர் ஸ்டோரி வந்து படுதோல்வி அடைந்ததோ, இந்த இஷ்யூ ஜூனியர் விடனில் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த கவர் ஸ்டோரி என்பது திமுகவுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு அறிகுறி என்று நான் புரிந்து கொள்கிறேன். இந்த அதிகாரிகளை இப்போதாவது மாற்றலாம், குறைஞ்சது இந்த 6 மாதத்துலையாவது டேமேஜை கண்ட்ரோல் பண்ணலாம். முதல்வர் இவர்களை மாற்ற இவர்கள் முதல்வரை அனுமதிக்க மாட்டார்கள்ன்றேன். முடியாதவரால் யாரை மாற்றலான்றது இவங்ககிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவார். அவருக்கு சுதந்திர தன்னிச்சையாக யோசித்து முடிவெடுக்க அவருக்கு தெரியாது. முழுமையாக இந்த அதிகாரிகளை சார்ந்தே இந்த 4.5 வருடங்களாக அவர் ஆட்சி நடத்தியிருக்கிறார். யூசி 10 நாள் லீவில் போனவொடனே கை காலெலாம் உதறிடுச்சு முதல்வருக்கு. எப்போ வர்றார் சார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் விடுப்பு முடித்து வந்த பிறகு தான் அவருக்கு நிம்மதியாக இருக்குன்னா இவருடைய ஆளுமையை புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முதல்வரிடம் இப்படிப்பட்ட அதிகாரிகள் மாட்டினாங்கன்னா நாடு எப்படி சீரழிதுன்றதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்னா மட்டும் எப்படி நடத்திடுவார் ஆட்சி சொல்லுங்கள்? 4.5 வருஷமாக மாறல. 4.5 வருஷமாக டேவிட்சனோட அதிகாரம் குறையில, அருணோட அதிகாரம் குறையில, செந்தில்வேலனோட அதிகாரம் குறையில, உதயச்சந்திரனோட அதிகாரம் குறையில, உமாநாத்தோட அதிகாரம் குறையில. அடுத்த ஆட்சி வந்தால் மட்டும் என்ன நடக்கும்? அப்போ திமுகவுக்கு வாக்களிக்கணுமா வேணாமன்றதை மக்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சார், அஜித் விவகாரம் சார், நேற்று வந்து 25 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கு நடுவில் சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மும்பரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டேவிட் தேவாசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு திரு என்டி டிஃபென்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வரைக்கும் இந்த விசாரணை நீளுமாங்க சார்? நிச்சயமாக நீளும். சிபிஐ என்ற அமைப்பு மீது எனக்கு எப்போதும் நம்பிக்கை உண்டு. ஓரிரு வழக்குகளில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஏஜென்சின்ட்டு நான் இன்னும் சிபிஐ நம்புகிறேன். நிச்சயமாக இதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. இப்போ டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தெல்லாம் அவங்க இன்னும் கைது செய்யலை, காவலர்கள் தான் உள்ளே இருக்காங்க. சண்முக சுந்தரத்தை கைது செய்யும்போது யார் சொல்லி நீ விசாரிச்சன்றதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் ஸ்ரீதர் என்ற ஒரு ஆய்வாளர் நீதிமன்றத்திலே, சார் நான் அப்ரூவர் ஆகிறேன், அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் உண்மையை சொல்கிறேன்ட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர். இப்போது 5 வருஷம் கழித்து அவருக்கு இந்த ஞானோதயம் வந்திருக்கிறது. இப்போது சண்முக சுந்தரம் டிஎஸ்பியோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அந்த ஸ்பெஷல் டீமை போய் அஜித்தை அடித்து இன்னைக்கு கொண்டு இருக்குது. டேவிட்சனையோ அல்லது வேறு யார் அவருக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ அந்த அதிகாரியை காப்பாற்றுவதற்காக நான் வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவிப்பதற்கு தயார் என்று சண்முக சுந்தரம் டிஎஸ்பி நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களே? நீங்கள் கூப்பிட்டு கேட்டேன்னா அதை பாருங்கள் சார், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு, நான் போனேன், அது வந்துச்சுன்ட்டு சொல்லத்தான் போகிறார். ஸோ அப்போது அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற உண்மை வந்தே தீரும். ஐயோ, டேவிட்சனே சம்மந்தப்பட்டிருக்கிறாரே, அவரை காப்பாற்ற வேண்டுமே அடடே என்றெல்லாம் சிபிஐ அமைப்பு நிச்சயமாக இருக்காது. இன்னொன்று, சிபிஐ இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும்ல. சண்முக சுந்தரம் நீ அவனை தூக்கிட்டு போய் அன்அஃபிஷியலாக டூப்ளிகேட் நம்பர் இருக்கிற வண்டியில் தூக்கிட்டு போய் நைட்டு அடி என்று சண்முக சுந்தரம் சொல்லியிருந்தால் நீ ஏன்பா சொன்ன? அவருக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இவ்வளோ கேஸ் வருது, உனக்கு கீழே 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அவ்வளோ கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த கேஸில் மட்டும் நீ எஃப்ஐஆர் போடாமல் எதுக்கு நீ அஜித்குமாரை தூக்கி அடிக்க சொன்ன? ஸ்பெஷல் டீமுக்கு உத்தரவு போட்ட சொல்லு. சப் இன்ஸ்பெக்டர் இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை, எஸ்ஐ கூட இல்லாமல் ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு இன்றைக்கி நைட்டே நீ போய் நகை ரெக்கவரி ஆகணுன்ட்டு எதுக்கு பண்ண? நீ எனக்கு பதில் சொல்லிட்டு சண்முக சுந்தரத்துக்கு கேட்டால் என்ன சொல்லுவார்? அவர் ஒரு விஷயம் காரணம் சொல்லணும்ல. இல்லை சார், திடீரென்று எனக்கு மனதில் அஜித்குமாரை கைது செய்ய வேண்டும், நகையை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தோன்றியதுன்னு சொல்லுவாரா? சொல்லணும்ல. அப்போ எதுக்கு அவங்கள ஸ்பேர் பண்ண போகிறாங்க? பட் டைம் எடுக்கும்ல சார். 3 மாதத்துக்குள்ளே விசாரணையை முடிக்கணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. ஆகஸ்ட் 20 என்னமோ விசாரணை அதுக்குள்ளே முடிக்கணும்ட்டு நேற்று கூட நீதிமன்றம் உரிய நேரத்தில் சிபிஐ இந்த விசாரணையை முடிக்கும் என்று நம்புகிறேன்ட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. முடிச்சிடுவாங்க சார். இன்றைய நிகழ்ச்சியில் பல நிகழ்வுகளை பற்றி நம்ம விவாதித்தோம். நாளைக்கு தொடர்ந்து விவாதிப்போம் சார். நன்றி சார். நன்றி.